எல்லாருக்கும் வணக்கம். சாரி, த்ரோட் ஏதோ கொஞ்சம் வீட்டி வீக்கனைஸ் மாதிரி ஆயிடுச்சு ஒரு 3-4 டேஸாக. அதுக்கு ஃபஸ்ட் எல்லோரும் மன்னிக்கணும். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து சக்தி ப்ரோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். லாஸ்ட் படமும் பண்ணார். இந்த படமும் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார் நல்லா பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் தானியா, தேங்க்யூ. ஒரு போலீஸ் நடித்ததுக்கு. அண்ட் சரஸ் பண்ண கேரக்டர் வந்து யாருமே ஒத்துக்கல. ஸோ பாலாஜி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியல, அவங்க நடிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ தான் ஷரீஃப் பற்றி எனக்கு தெரியும், டைரக்டர் ஷரீஃப் பற்றி. அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலன்ட்டு. ஆனால் என்கிட்ட கதை சொல்லும்போது ஏதோ சொன்னீங்களே, ப்ரொஃபைல் எதுவும் சொன்னார். பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நிறைய பேர் பெரிய இடங்கள்ல இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இடம் ஷரீஃப் பிடிப்பார். எங்கள் உதய் அவருக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி டெய்லி. இன்னைக்கு காலைல கூட சண்டை போச்சு. அண்ட் மது சார், வெல்கம் டு தமிழ் சினிமா. இது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி. படம் ஓடும், ஜாலியாக அடுத்த படம் எடுங்க. சக்தி சாரே வந்து பண்ணுவார். அடுத்து வேற விட்டுட்டா மன்னிச்சிருங்க எல்லாரும். சாரி. எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரீம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து மெயினாக வந்து மது சார் அவரோட ட்ரீம் இது, இந்த படம் வந்து பெருசாக ஓடணும் அப்படின்ட்டு. அவர் அதான் ஃபஸ்ட் இந்த டைட்டில், ப்ரொடக்ஷன் டைட்டில்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியானார். ரெண்டாவது வந்து எங்கள் கேமராமேன் பாலாஜி, அவங்களோட ஒய்ஃபோட மிகப்பெரிய ட்ரீம் பாலாஜி பேர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு. பட் அவங்க இல்லை, இந்த படம் ஷூட் பண்ணும்போது இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த படம் ரிவ்யூ நீங்கள் டெஃபினட்டாக நல்லா எழுதணும். தேங்க்யூ. அது எனக்கே தெரியல, ஷரீஃப் தான் சொன்னார் 25 படம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சரி அப்படி கணக்கு போட்டு பார்த்தா எல்லாது ஒரு 1 டே போனது, 2 டே போனது எல்லாம் சேர்த்து போட்டு 25ன்றாரு. சரி ஓகே, நல்லா இருக்கேன். 25th ஃபிலிம், 36 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் நான். படமாக பண்ணது 25. ஓகே, 25th ஃபிலிம் வந்துட்டு உங்கள் எல்லாரும் முன்னாடி வந்து நின்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிவ்யூஸ் டெஃபினட்டாக கொடுப்பீங்க. ஏன்னா ஒரு புதுமையான ஒரு லைன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்ன மாதிரி வரல. கேட்டோடனே ஒரு புதுசாக இருந்துச்சு. கதையாக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷரீஃப் சொன்னப்போ தோணுச்சு எனக்கு, ஏன் இப்போ நம்ம சீரியஸ் எதுக்கு, நம்ம ஆஸ் யூஷுவல் காமெடியாக பண்ணலாமேன்ட்டு. இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 2-3 பெரிய டைரக்டர் பேர்லாம் சொன்னார், நான் அவங்ககிட்ட இருந்து வரேன்ட்டு. ஓ பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது இவர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து வராங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்டு தாஸ் ரதி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ணன் வந்து சூப்பராக எல்லோரும். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ. அதுங்க வாங்க திரும்ப. படத்தில் 3 ஹீரோயின். ஆமாம், தானியா, சரஸ், நந்திதா. ஆமாம், எனக்கா 3 பேரும் 2 பேர் க்ளோஸ் தான். ஏன்னா நந்திதா வரல, அதனால இவங்க 2 பேர் க்ளோஸ் தான். இப்போ என்கிட்ட சரஸ் நம்பர் இல்லை, தானியா நம்பர் இருக்கு. ஸோ ஓகே. அதான் அவங்க தரல. இல்லை, ஷூட்டிங் டைம்ல தான். நான் ஆக்சுவலி எதுக்கு சரஸ் நம்பர் கேட்டேன்னா, சாரி, ஓ நான் ஏன் கேட்டேன்னு சொல்ல வரேன். நான் வந்து சரஸ் மேனன் வந்து ராஜீவ் மேனன் சாரோட டாட்டர். ஸோ அவங்க அப்பாவோட பேசுறதுக்கு சில இந்த ஃபோட்டோகிராஃபி விஷயங்கள்லாம் வந்து தெரியணும்.
எப்படி ஸ்க்ரீனில் வந்து இந்த பேட் சைட் குட் சைட்லாம் வந்து கார்த்திக் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் நம்பர் கேட்டேன். மற்றபடி நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க.